பிட்காயின் $16,000 சீப்பாக கிடைக்கக்குள்ள யாருமே வாங்காமல் இப்போ பிட்காயின் $100,000 ஹிட் பண்ணதுக்கு பிறகு எல்லாருமே இதை போய் வாங்குறதுக்குரிய காரணம் என்ன? அதோட பேர் தான் ஃபோமோ. ஃபோமோன்ற அர்த்தம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எப்படி புல் மார்க்கெட்டில் வர ஃபோமோங்கிற ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டையும் தவிர்த்து பியர் மார்க்கெட்டில் வர பெனிக் செல்லிங்கையும் எப்படி எலிமினேட் பண்ணி எப்படி பியர் மார்க்கெட்டில் நல்ல சீப்பான ப்ரைஸில் பிட்காயினை வாங்கி எப்படி புல் மார்க்கெட்டில் நல்ல லாபத்துக்கு பிட்காயினை விற்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி, அதை எப்படியெல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸை மேனிப்புலேட் பண்ணாங்கிற விஷயத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த ஏரியாவில் ஏன் $100,000 இந்த ஏரியாவில் ஏன் $1 million வரும்னு சொல்லி ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நீங்கள் இன்னும் இந்த பிட்காயின் சம்மந்தமான என்ன விஷயம், இது என்ன காரணத்துக்காக பிட்காயின் நம்ம வாங்கணும், ப்ளஸ் இதை வாங்குறது நல்லமா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோட எண்டில் நீங்கள் 100% ஃப்ரீயாக பிட்காயினை பேசிக்லேருந்து எப்படி வாங்குகிற, எப்படி விற்கிற, எப்படி அதை பத்திரமா சேவ் பண்ணி வைக்கிற, எப்படி பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணுற, எப்படி மல்டிப்ளை பண்ணுறங்கிற ஒரு 100% ஃப்ரீ சிஸ்டம் ஒன்று எங்கே எடுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 ஃபுல்லாக வந்து 2022 2021 கொஞ்சம் கொஞ்சமாக நான் வர ஆரம்பிக்கிறேன். நான் முதலாக பிட்காயினை நான் வாங்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் ஜஸ்ட் $6,000. $6,000 இன்றைக்கு பிட்காயின் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $100,000. $6,000 யோசிச்சு பாருங்கள். அந்நேரம் நான் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசட்டாக தான் பார்த்தேன். என்னது விஷயம் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. அதை பற்றி நான் எங்கள் ஃபாதரோட நான் டிஸ்கஸ் பண்ணினேன். ஃபாதருக்கு என்னன்னு சொல்லி வழங்கலை. எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் நமக்கு தேவைன்னு சொல்லி எனக்கு தெரியும். பிட்காயின் தான் ஃப்யூச்சர்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் ஏன் அது ஃப்யூச்சர், எதுக்காக நம்ம வாங்கணுன்னு சொல்லி ஹவுங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் அது எப்படின்னு சொல்லி அதை என் ஃபாதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல. எனக்கே நானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்றது எனக்கு முடியலை. ஆனால் எனக்கு தெரியும் இதுதான் இதுதான் ஃப்யூச்சர்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிட்காயினை பற்றி படிக்க ஆரம்பித்து $6,000 இருந்து பிட்காயின் $60,000 போகிற வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணினேன். நான் உள்ளுக்கு வந்தது புல் மார்க்கெட்டில். அதுக்கு பிறகு ஒரு பெரிய கிரேஷ் நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து கடைசியாக FTX கலாப்ஸ் ஆகி லூனா கலாப்ஸ் ஆகி பிட்காயின் 60,000 இருந்து $16,000 இறங்கினிக்கு. எல்லோரும் சொன்னாங்க பிட்காயின் அப்படியே ஜீரோவாக போகுது, எல்லோரும் வெளியிறங்குங்க, பெரிய இதன் நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா மேக்ஸிமம் இந்த பியர் மார்க்கெட்டில் வர நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் நீங்கள் புது ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வருவாங்க. அவ்வளோ நெகட்டிவ் நியூஸ்லேயும் நான் பிட்காயினை ப்ராப்பராக படித்ததால் நான் தளரலை. எல்லாத்தையுமே என் அநேகமான போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருந்தாலும் நான் ஹோல்ட் பண்ணினேன். திரும்ப $16,000 இருந்து கடைசி 2 வருஷமாக கொஞ்சமாக அக்யூமுலேஷன் பீரியடில் இருந்து இப்போ 60,000 திரும்ப டச் பண்ணி அதுக்கு பிறகு திரும்ப ஒரு பொட்டம் ஒன்று எடுத்து திரும்ப இது சர்ஜ் ஆகி இப்போ $100,000 வந்துருக்கு. இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது உங்களை என்ன மாதிரி இருக்கிற ரீட்டைல்ஸ் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னால், பிட்காயின் இப்படி கிரேஷ் ஒன்று நடந்து பெரிய நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கக்குள்ள அதை வாங்குறதுக்கு மனம் வராது. ஐயோ இன்னும் குறைஞ்சிரும் நம்ம வாங்கி நட்டப்பட்டுருவோம், இன்னும் கீழே போனிக்கின்னு சொன்னால் என்ன செய்கிற. சில ஆட்களுக்கு எப்படின்னு சொன்னால் பிட்காயினில் நம்பிக்கை இருக்கும், மேலே போன நம்பிக்கை இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டுமே, இன்னும் கொஞ்சம் லாபமாக வரட்டுமேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, வாங்க மாட்டாங்க இந்த ப்ரைஸில் இருக்கக்குள்ள. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயம், ஐயோ 16,000 வந்துட்டு இதுக்கு மேலே ஜீரோவாக போகுது, ஐயோ இதெல்லாம் இப்போ வாங்குறேன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. ஆனால் வேல்ஸ் எல்லாருமே இங்கே தான் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. வேல்ஸ்ன்னு யாருன்னு சொன்னால் 1000 பிட்காயினுக்கு மேலே வச்சிருக்கிற எல்லாரையும் வேல்ஸ்ன்னு சொல்லுவோம். 1000 பிட்காயின், $1,000 இல்லை 1000 பிட்காயின். ஒரு பிட்காயின் ப்ரைஸ் இப்போ ஒரு $100,000 1000 பிட்காயின் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. அப்படியான ஆக்களில் வேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவனுகள் என்ன செய்வானுன்னு சொன்னால் மார்க்கெட் மேனிப்புலேஷன் செய்வானு. அவனுகள் தான் இதை மாதிரியான நெகட்டிவ் நியூஸ்களை மேக்ஸிமம் போட்டு மார்க்கெட்டை நல்லா கீழே கொண்டாந்து போட்டு அவனுகள் இவரத்தை வாங்குவானல். வைல் நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, இந்த ஏரியாவில் வச்சு செல் பண்ணி நிற்பீங்க. நீங்கள் செல் பண்ணுறதெல்லாம் நல்ல லாபத்தில் அவனை அக்யூமுலேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபுல்லாக அக்யூமுலேட் பண்ணிவிட்டு நல்ல மார்க்கெட் மேலே போனதுக்கு பிறகு டொப்பில் வச்சு என்ன செய்வானுன்னா நிறைய பாசிட்டிவ் நியூஸ்களை போடுவாங்க. நிறைய பாசிட்டிவ் நியூஸ், அதாவது பிட்காயின் அங்கே போகுது, இது அப்ரூவ் பண்ணிட்டா அது அப்ரூவ் பண்ணால் பிட்காயின் தான் ஃபியூச்சர், அது இதுன்னு எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லேயும் பாசிட்டிவ் நியூஸ் வரும். உங்களோட சொந்தக்காரங்கள்லேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஆக்களோ எல்லாருமே பிட்காயினை பற்றி கதைக்க ஆரம்பிப்பாங்க. போகிறவன் எல்லாருமே பிட்காயினை பற்றி கதைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கதைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்னன்னு சொன்னால்
பெரிய ஒரு கிரேஷ் ஒன்று வருதுன்னு அர்த்தம். நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் விற்கணும். இது பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங் டைம் வைக்கலுமே பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. சில ஆட்கள் ட்ரேடிங் பர்பஸுக்காக வைப்பாங்க, அதாவது விலை குறைய வாங்கி விலை கூடக்குள்ளே விற்பாங்க. ஓகே, ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்காயின்ஸில் நான் அல்காயின்ஸில் ட்ரேடிங் பர்பஸுக்காக வைப்பேன். பிட்காயினை நான் அக்யூமுலேட் தான் பண்ணுவேன். அல்காயினை ட்ரேடிங் பர்பஸுக்காக வாங்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள், போராக்கள், வாராக்கள், சொந்தக்காராக்கள் எல்லாம் பிட்காயினை பற்றி கதைக்க ஆரம்பிக்காங்கன்னு சொன்னால் அர்த்தம் நீங்கள் வெளியால் விற்றுட்டு வெளியால் வரதுக்கு டைம் வந்துட்டுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக இப்போ நான் சொல்லலை $1,00,000 தான் மார்க்கெட்டோட டொப்புன்னு சொல்லி. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்குரிய ஒரு ஃபோட்டோ வந்து 16,000 அவ்வளோ சீப்பாக பிட்காயின் கிடைக்கக்குள்ளே யாருமே வாங்க மாட்டாங்க. இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000 போகக்குள்ளே எல்லாருக்குமே பிட்காயின் தேவைப்படுது. அதுக்குரிய காரணம் என்னென்னா, ஐயோ பிட்காயின் 1,00,000 வந்துட்டு இப்போ 10,00,000 போகுது, 1,000,000 போனால் நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுவோம், ஐயோ நம்ம நேரத்தோட வாங்கலையேன்னு சொல்கிறது தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு சொல்கிறேன். அதில் தான் நான் எல்லாருமே இப்போ ஓடி 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 வாங்குறதுக்குரிய காரணம். ஸோ எல்லா பாசிட்டிவ் நியூஸையுமே ஃபுல்லாக போட்டதுக்கு பிறகு வேல்ஸ் என்ன பண்ணுவானான்னு சொன்னால், பிடிச்சி உங்களில் டம்ப் பண்ணி போட்டு என்ன செய்வானால் அவனால் ஸ்டேபிள் காயினாக மாற்றி போட்டு வெயிட் பண்ணுவானால் திரும்ப பெரிய பெரிய நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்தது பிறகு எல்லாருமே நட்டத்தில் விற்பீங்க. நீங்கள் டொப்பில் வாங்கினதை கீழே நட்டத்தில் விற்பீங்க. அதுக்கு பிறகு அவனை போய் வாங்குவாங்க. இதுதான் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. இதை தான் சொல்கிறேன் பிட்காயின் சைக்கிள்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடக்கும், ஹால்விங் வரும். ஹால்விங்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் பிட்காயின் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகும். பம்ப் ஆகி டொப்பில் என்ன நடக்கும்னு சொன்னால் பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வரும். இது நான் எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆகும், இல்லாட்டி பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் எது நான் கண்ட்ரி பேன் பண்ணும். அப்படியே நான் பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸை கொண்டு வந்து அப்படியே பிட்காயினை இறக்குவானல். இறங்கினது பிறகு அவனால் லாபத்தில் வாங்குவானல். வாங்கினது பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் நியூஸை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்தது பிறகு பிடிச்சி டம்ப் பண்ணி விடுவானல். இதுதான் வளமையாக நடந்துட்டு இருக்கிற பிட்காயின் சைக்கிள். அதனால தான் நீங்கள் பிட்காயின் வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஒரு இடத்த இதுதான் மார்க்கெட்டை பாட்டம், இதுதான் மார்க்கெட்டை டொப்புன்னு சொல்லி வாங்காதீங்க. ஸ்பெஷலாக நீங்கள் பிட்காயினில் மார்க்கெட்டில் நியூபி ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், அதாவது புது ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால். ஏன்டா எக்ஸாக்டான பொட்டத்தையும் எக்ஸாக்டான டொப்பையும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் வேல்ஸ்டு ஹையில் தான் இருக்குது. அதனால தான் பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படி ஓட்டோ இன்வெஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்படி டெய்லி அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு மாதமோ அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு ஹவருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் நீங்கள் பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணிட்டு போகிறது. இப்படி அக்யூமுலேட் பண்ணக்குள்ளே என்ன நடக்கணும்னா, உங்களுக்கு மார்க்கெட் டொப்பில் இருந்தாலும் சரி மார்க்கெட் பாட்டமில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லா இடத்தையுமே வாங்கிட்டு போகிறதால உங்களுக்கு டொப்லையும் ப்ரைஸ் கிடைக்காது, பொட்டத்துலேயும் ப்ரைஸ் கிடைக்காது. உங்களுக்கு நல்ல ஆவரேஜான ப்ரைஸ் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் கனகாலமாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் 16,000 வச்சு பிட்காயின் வாங்கியிருப்பீங்க, $100,000 இருக்கவங்களையும் வாங்கியிருப்பீங்க, $1 million போனாலும் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ எல்லா இடத்தையும் நீங்கள் கிரிப்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதால என்ன நடக்கணும்னா உங்களுக்கு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் $16,000 இல்லை உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்காது. ஆனால் $1 million டொப்லேயும் போய் நீங்கள் வாங்க மாட்டீங்க. நீங்கள் கண்டினியூஸாக வாங்குறதால உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு பியர் மார்க்கெட்டில் நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க சொன்னால் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு உங்களுக்கு பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரீங்கன்னா தயவு செய்து உங்களோட பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்த போய் வாங்காதீங்க. ஓகே, பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொன்னால் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி வாங்குறது தான். ஆனால் உங்களுக்கு இந்த பிட்காயின் என்னென்னே தெரியாது, இதை படிக்கணும், இதை பற்றி நாலேஜ் எடுக்கணும், இது எங்கே வாங்குற, இது எப்படி சேஃபாக வாங்குற, இது எப்படி சேஃபாக ஹோல்ட் பண்ணுற, எப்படி பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணுற, வேறு வழிகள் என்ன, அதே மாதிரி இப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் 100% ஃப்ரீயாக பிட்காயின் ஹார்வர் சிஸ்டத்தில் இது எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே 100% ஃப்ரீ. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது 100% ஃப்ரீயாக நீங்கள் படித்து கொள்ளலாம். இந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஏன் அந்த ஃப்ரீ சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரீசன் நல்ல ரீசனாக இருக்குன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸை தரேன். அப்படி இல்லை அந்த சிஸ்டம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஆல்ரெடி பிட்காயின் நாங்கள் வச்சிருக்கோம், எங்களுக்கு ஆல்ரெடி போதுமான அளவு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படி இல்லாட்டி பெனிக் செல்லிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிங்க, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்மெண்ட் லாக்கள் எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு வேறு ஏதாவது வழிகள் தெரியும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை பிட்காயின் 16,000 இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன், 100,000 இருந்தாலும் வாங்க மாட்டேன், $1 million போனாலும் நான் வாங்க மாட்டேன், நாங்கள் கவர்மெண்ட் பிரிண்ட் அடிக்கிற ஃபேக் கரன்சியெல்லாம் தான் நாங்கள் பாவிப்போம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவளா இருப்பீங்கன்னா ஏன் அதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கிற ஆக்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு.